ஹலோ கைஸ், இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியில் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பற்றியும் அது ரிலேட்டடாக கேட்ட கேள்வியும் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து தஞ்சாவூர்ல ஆடுதுறை அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல தான் இந்த நெல் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து இருக்கு. ஸோ இது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழே வந்து ஒரு 27 வகையான ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாட்டில் வந்து செயல்பட்டு வருது. ஸோ அதுல வந்து இம்பார்ட்டண்டான ஒரு சில பற்றி மட்டும் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, திணை சிறப்பு மையம் எங்க இருக்கு அப்படின்னா அத்தியந்தல். இது எங்க இருக்குன்னா திருவண்ணாமலையில இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, உலர்நில வேளாண் ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்குன்னா செட்டிநாடு. அதாவது தரிசு நிலத்துல வந்துட்டு வேளாண்மை செய்யறதுக்காக ரிசர்ச் பண்றது தான் இந்த உலர்நில வேளாண் ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்குன்னா செட்டிநாடுல இருக்கு. நெக்ஸ்ட் கலப்பின அரிசி மதிப்பீட்டு மையம் எங்க இருக்குன்னா கூடலூர்ல இருக்கு. ஸோ இது இம்பார்ட்டன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சோளம் ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்குன்னா வாகரை, அதாவது பழனிங்கிற வட்டத்துல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா தேசிய பருப்பு வகைகள் ஆராய்ச்சி மையம் எங்க இருக்குன்னா வம்பன் வந்து எங்க இருக்குன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் எண்ணெய் வித்து ஆராய்ச்சி நிலையம் திண்டிவனம். அடுத்து பாருங்க, மண் மற்றும் நீர் மேலாண்மை ஆராய்ச்சி நிறுவனம் தஞ்சாவூர். இந்த தஞ்சாவூர்ல தான் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது ஆடுதுறையில வந்துட்டு இருக்கு. இதுதான் நமக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மரவள்ளி கிழங்கு மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் ஏதாப்பூர், அதாவது சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மரவள்ளி கிழங்கு எங்க அதிகமா பயிர் செய்யறாங்க அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ அதுல இருந்து தான் இந்த ஜவ்வரிசிங்கிற ப்ராடக்ட் வந்துட்டு அதிக அளவுல வந்துட்டு உற்பத்தி பண்றாங்க. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் இப்போ வந்து இம்பார்ட்டன்டானது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ டோட்டலாக வந்து 27 ஆராய்ச்சி நிலையம் வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழே செயல்பட்டு வருது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நன்றி, வணக்கம்.